மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பிரைஸ் ப்ரெஷரை வச்சு எப்படி நம்ம பேலன்ஸான ஒரு ட்ரேடை மேக் பண்ணலாம் ஒரு ஸ்ட்ரக்சரில் அப்படிங்கிறத இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். வாய்ஸ் நோட் மேபி கொஞ்சம் சவுண்ட் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிஸ்டமில் ரெக்கார்ட் பண்ணும்போது சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது. ஸோ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரிஜெக்ஷன் ப்ரெஷர், அதாவது பையருக்கான கேண்டில் ஸ்டிக்கில் பை சைடுக்கான ப்ரைஸ் இன்க்ரீஸ் ப்ரெஷர் டெவலப் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரெஷரில் டிக்ரீஸ் ஆகக்கூடிய ப்ரெஷர் ட்ராப் அவுட் ஆகக்கூடியதை நம்ம வந்து ரிஜெக்ஷன் அந்த மாதிரி சொல்கிறோம். ரிஜெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லும்போது பையருடைய கேண்டில் ஸ்டிக்கு அப்புறம் செல்லர் வருவாங்க. இல்லை ரிவர்சலுக்கான ப்ரெஷர் ரிஜெக்ஷன் ப்ரெஷர் வீக்காக இருக்குன்னு சொல்லும்போது பையருடைய கேண்டில் டாப்பில் இந்த மாதிரி விக்கு மட்டும் ஃபாலோ ஆகும். கரெக்டுங்களா? அப்போது ஒரு கேண்டில் ஸ்டிக் பையருடைய ப்ரெஷரில் இருக்குன்னு சொல்லும்போது இங்கேருந்து நமக்கு பையர் கேண்டில் ஸ்டிக் ஓப்பன் ஆகிருக்காங்க. இந்த லெவலில் நமக்கு ரீச் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ரீச்டு ஏரியான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறோம். இந்த ரீச்ட் ஏரியாவில் இருந்து வால்யூம் நமக்கு கொஞ்சம் லோவர் ஆகியிருக்கு. அதாவது இந்த ஹையரில் இருந்து எஸ்பிபி செல்லர் ப்ரைஸ் ப்ரெஷர் ட்ராப் கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த டைமில் வால்யூம் வந்து நமக்கு இந்த லெவலுக்குள்ளே க்ளோஸ் வைக்கிறாங்க. ஸோ பையருடைய வால்யூம்னு சொல்லும்போது கேண்டில்ஸ்டிக் இந்த மாதிரி வந்து நமக்கு க்ளோஸ் வைக்குது. ப்ரெஷர் ரீச் பண்ண லெவல் வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் அப்ளை ஆகியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ப்ரெஷரை அப்ளை பண்ணி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் வேல்யூபிளாக எடுக்குது அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் இந்த ட்ரேடில் நம்ம கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இது வந்து என்னுடைய லைவ் அக்கௌண்ட் கிடையாது. இது வந்து என்னுடைய ப்ராக்டிஸ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் அக்கௌண்ட்டில் தான் நான் வந்து இப்போ ட்ரேட் பண்ணுறேன். ஈவன் இந்த விஷயத்த நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த லைவ் அசட்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா நான் லைவில் எப்படி ட்ரேட் பண்ணுறனோ அதே விஷயத்தை தான் நான் இப்போ வந்து இங்கே ட்ரேட் பண்ண போகிறேன். என்னுடைய லைவ் செஷன்ஸ் வந்து இன்னைக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி இதில் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை நான் கொஞ்சம் ரெக்கார்ட் எடுத்து ஷேர் பண்ணலான் தான். ஓகேங்களா? ரெக்கார்ட் பண்ணும்போது தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். இஃப் இது அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெவலப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ ஒரு ப்ரைஸுக்கான ப்ரெஷர் மார்க்கெட்டில் எப்படி இருக்குங்கிறத நான் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டுடைய ட்ரெண்டிங் ப்ரெஷர் மெஜாரிட்டி வைஸில் மார்க்கெட் யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். இங்கேயுமே நமக்கு ப்ரெஷர் அப்ளை ஆகக்கூடிய ஏரியாவை தெளிவாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். எக்ஸாம்பிள், மார்க்கெட் இங்கே நமக்கு ஒரு சைட்வேஸ் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டை எனக்கு இங்கே கிரியேட் பண்ணிருக்காங்க. ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகியிருக்கு. இங்கேருந்து ஒரு செல்லருக்கான ப்ரைஸ் டம்ப் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து எனக்கு இங்கே பயங்கரமாக ட்ராப் ஆகிருக்கு. மேபி மேனிபுலேட்டட் கேண்டிலாக இருக்கலாம். ப்ரைஸை வந்துட்டு ட்ராப் அவுட் எடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஓடிசியில் வரக்கூடிய கேண்டில்ஸ் இந்த மாதிரி லாங்காக இருக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி லாங் கேண்டில் டைமிங்கில் சார்ட் அவைலபிளாக இருக்காது. சார்ட்டை டிசேபிள் பண்ணிடுவாங்க. இந்த கேண்டில் ஸ்டிக்கை ரன் பண்ண விட்டுட்டு தான் அடுத்து வந்து நமக்கு கேண்டில் ஸ்டிக்ஸை ரன் பண்ண இந்த சார்ட் வந்து அவைலபிளுக்கு வரும். காரணம் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணும்போதும் ப்ரைஸை இன்ஜெக்ட் பண்ணும்போதும் ப்ரைஸை டம்ப் பண்ணும்போதும் டிக்ரீஸ் பண்ணும்போதும் சார்ட்டில் இந்த மாதிரியான கேண்டில்ஸ்டிக்ஸ் நமக்கு ஷோ ஆகும் இன் ஓடிசியில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் அனலைஸ் படி எனக்கு மார்க்கெட் நல்ல ஒரு ஹோல்டிங் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் இந்த ஹோல்டிங் ஸ்ட்ரக்சர்லேருந்து மார்க்கெட் ஒரு பிரேக் அவுட் எடுத்திருக்காங்க. ஸோ இங்கே நான் ஒரு காமன் லெவல் போடுறேன்னா காமனாக இருக்கக்கூடிய பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷரை பிரேக் பண்ணி செல்லர் எக்ஸிட் ஆன லெவல் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இங்கே செல்லருக்கான வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குது. தென் இங்கேயுமே ப்ரீவியஸில் செல்லருக்கான ட்ராப்பை அடுத்தடுத்து கீழே கண்டினியூ பண்ண விடாமல் பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங் புஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்எஸ்எல் சைடுக்கு மார்க்கெட்டை புஷ் பண்ண விடாமல் அடுத்தடுத்து மார்க்கெட் பையருக்கான ப்ரெஷரை இந்த இடத்துல இன்வால்வ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஸ்பேஸ்லையுமே நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் இங்கே எடுத்துக்கிறேன். ஓகே, ஹரிசாண்டல் லைன் எடுத்துட்டேன். ஸோ நான் காமன் லெவலில் இங்கே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். காமன் லெவல் கோட் போட்டிருக்கேன். சரி, ஓகே. இப்போது இந்த காமன் லெவல் அப்படிங்கிறது ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷரை நமக்கு குறிக்கும். ஸோ இங்கே நமக்கு செல்லர் வரும்போதெல்லாம் ஸ்ட்ராங்கான பையர் ப்ரைஸ் ப்ரெஷர் இருக்குது. பிரேக் பண்ணி செல்லர் எக்ஸிட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த லெவலில் ஸ்ட்ராங்கான செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் இருக்குது. ஸோ ப்ரெஷர் அப்ளை ஆகக்கூடிய ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி அந்த லெவலுக்கு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு, நமக்கு கிளியராகவே தெரியுது. ஸோ 1 மினிட்டுக்கு வந்துட்டு அந்த லெவலை ஒன்ஸ் அகைன் கூட அனலைஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு சேம் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் இங்கேயுமே கொடுத்துருக்கு. இந்த லெவலில் எனக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ இதை நான் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இது எனக்கான ரெசிஸ்டன்ஸ், தென் இது எனக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ். தென் இந்த லெவலில் நான் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன் ரிஜெக்ஷன்ஸை தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்னோட ரிஜெக்ஷன் லெவலில் மார்க்கெட்டுடைய ரிஜெக்ஷன் வேல்யூ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, மார்க்கெட் அடுத்தடுத்து டவுன் ஃபார்வேர்டில் புஷ் பண்ணுறாங்க ஆர் பை சைடுக்கான ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் லெவல் மூலமாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெசிஸ்டன்ஸோட இந்த ரிஜெக்ஷன் லெவலை காமனாக எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போது எனக்கு மார்க்கெட் டிக்ரீஸ் ப்ரெஷர் இன்வால்வ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரெண்ட் வேவை வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்.
ஓகே டன். சரி, இப்போ இந்த ஏரியாஸ்ல பிரைஸுக்கான ரிஜெக்ஷன்ஸ் ஏரியாஸை நான் அகைன் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஏரியா ஒன்று இருக்கு. பையர் செல்லர் ப்ரெஷர் அப்ளை பண்ணியிருக்காங்க, அதாவது ப்ரெஷர் அப்ளை ஆகியிருக்கு. அகைன் இந்த லெவல் வரும்போது நான் ஒரு ட்ரேட் என்ட்ரி மேக் பண்ணுவேன். சேம் கேண்டில்ல ப்ராஃபிட் ஆகுற மாதிரியான டைம்ல கிடைக்குதுன்னா மட்டும். ஸோ காப்பி பண்ணி இந்த லெவலில் நான் ரீச் பண்ணிக்கிறேன். ரிஜெக்ஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சேம் கேண்டிலில் ப்ராஃபிட் ஆகிற டைமிங்கில் எனக்கு நம்மளுடைய ஹரிசாண்டல் லைன் பிரேக் ஆனால் மட்டும் நான் ட்ரேட் பண்ணுவேன், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஓகே, மேபி இன்னும் 10 செகண்ட். ஓகே, நான் ஸோ இங்கே இருக்கக்கூடிய செல்லருக்கான ப்ரெஷர் எனக்கு இங்கே வேல்யூவாக அப்லோட் ஆகுது, ஐ மீன் அப்ளை ஆகுதுன்னு சொல்லும்போது அந்த ப்ரெஷருக்கான ட்ரேட்டில் எனக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைச்சிடும். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய ப்ரைஸ் ப்ரெஷர் வைஸில் எனக்கு கிடச்சிருக்கு. 10 செகண்டில் என்ட்ரி பண்ணேன், அதே கேண்டிலில் ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்லும்போது. ஸோ கொஞ்சம் எனக்கு ஹை வால்யூம் கொடுத்து நெக்ஸ்ட் கேப் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா எனக்கு இந்த கேண்டில்ங்கிறது ஆக்சுவலாக எனக்கு செல் சைடு தான். இப்போ இங்கே வந்து நான் 1 மினிட்டுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்காக நான் ஒரு ட்ரேட் பண்ணுறேன். ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் வைஸ் யாருடைய கண்டினியூஷனுக்கு எந்த ஸ்ட்ரக்சர் வைஸில் ரன் ஆகுதுங்கிறது நமக்கு தெளிவுபடுது. ப்ரெஷர் வைஸ் பையருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் ப்ரெஷர் வைஸ் செல்லருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதும் ஒரு ஹையர் அண்ட் லோவர் ட்ரெண்ட் வைஸில் ரன் ஆகுதுன்னு சொல்லும்போது நம்மளால் ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணி ஒரு சேனல் கிரியேட் பண்ணி அது மூலமாக நம்மளால் ஒரு ஹோல்டிங் ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி ட்ரேட் பண்ணிக்க முடியும். அகெயின் இங்கே நமக்கு ஒரு செல்லருக்கான ப்ரெஷர் காமன் லெவல் இருக்குது. இது நமக்கான லெவல் 1 ரெசிஸ்டன்ஸ், லெவல் 2 ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் அடுத்தடுத்து ஒரு டவுனுக்கான கண்டிஷன், ஐ மீன் ஒரு டவுனுக்கான செல்லர் டிக்ரீஸ் ப்ரெஷர் கொண்டுட்டு வரணும்னா இங்கே நமக்கு செல்லருக்கான ப்ரெஷர் அப்ளை ஆகணும். ஸோ இந்த லெவலில் நான் செல்லருக்கான ட்ரேட் பண்ணேன். ஸோ எனக்கு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். அப்படின்னா எனக்கு ப்ரெஷர் இல்லாமல் இல்லை, இந்த லெவலில் எனக்கு செல்லருக்கான ப்ரெஷர் இருக்கு. பட் செல்லருக்கான டிக்ரீஸ் ப்ரெஷரை விட பையருக்கான வால்யூம் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கு. ஸோ இந்த லெவலில் நான் காமனாக ட்ரா பண்ணிக்கிறேன். சாரி, காமன்னு சொல்லலை, இந்த லெவலில் இருக்கக்கூடிய ப்ரெஷரில் செல்லர் எனக்கு தேவை, பட் எனக்கு செல்லர் அப்ளை ஆகலை. ஸோ அந்த லெவலில் பிரேக் பண்ணி பையர் எக்ஸிட் ஆயிருக்கு. இந்த லெவலில் பையருக்கான வேல்யூஸ் ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் ட்ரேடையுமே ரெக்கவர் பண்ணணும் ஒரு மைண்டில். இந்த இடத்துல நான் ஒரு டபுள் பை மாதிரி எடுக்கிறேன், வெயிட் பண்ணலாம். அப்போது இந்த லெவல் அப்படிங்கிறது செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷரை பிரேக் பண்ணி பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இன்வால்வ் ஆன ஏரியா. ஸோ எனக்கு தேவை பையருக்கான ப்ரெஷர் அப்ளை ஆக வேண்டியது. இப்போ எனக்கு அப்ளை கிடைச்சிருச்சு. இந்த ப்ரெஷர் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த ட்ரேட் எனக்கு ப்ராஃபிட் ஆகும். இஃப் இந்த ப்ரெஷர் வீக்காக இருக்குதுன்னு சொல்லும்போது இந்த ட்ரேட் எனக்கு லூஸ் ஆகும். தட்ஸ் இட். ஓகே, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒரு ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் கிரியேட் ஆகுதுங்கிறது தான் இங்கே இம்பார்ட்டன்ட். தென் அடுத்தடுத்து மூவிங்கில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி கிளியர் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் நமக்கு கிளியர் ஆகுது. தென் மார்க்கெட் மறுபடியும் இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது நான் ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. அதே விஷயம் இந்த கேண்டில் நெக்ஸ்ட் பையருக்கு போயிட்டு தென் இந்த லெவலுக்கு வராங்கன்னா சேம் கேண்டில் ப்ராஃபிட் ஆகிற மாதிரி பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் நமக்கு என்ட்ரி கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுத்துக்க முடியும். சரி, ஓகே. அப்போ இந்த லெவலில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் நம்ம ஒரு ப்ரெஷருக்காக ட்ரேட் பண்ணோம், லூஸ் ஆச்சு. பட் ப்ரெஷர் அப்ளை ஆகாமல் லூஸ் ஆகலை. ப்ரெஷர் அப்ளை ஆகி அதை விட அடுத்து இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால இந்த ட்ரேட் நமக்கு லூஸ் ஆச்சு. அகெயின் செல்லர் வராங்க, இந்த லெவலில் செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் பீட் பண்ணி பையர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் பையருக்கான ப்ரெஷர் ஏரியா. ஸோ அந்த இடத்துல நான் பை பண்ணேன். அகெயின் லோவருக்கு வரேன், இந்த லெவல்லையுமே நமக்கு ஒரு ரிவர்சல் ப்ரெஷர் வேணும். ஸோ நான் இங்கேயுமே பை பண்ணேன். இங்கே எதனால பை பண்ணுறோம் அப்படின்னா செல்லர் வந்திருக்காங்க, பையருக்கான ப்ரெஷர். அகெயின் இந்த லெவலில் நம்ம நார்மலாகவே செல்லருக்கான ட்ரேட் என்ட்ரி பண்ணியிருப்போம். இங்கே மார்க்கெட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த லெவலில் மார்க்கெட்டுடைய கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷர் நமக்கு 1 ஹவரில் செல் சைடுக்கு இருந்துச்சு. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா செல் பண்ணோம். செல் பண்ணதை விட பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கரெக்டுங்களா? ரிஜெக்ஷன் இருந்துச்சு, கேப் டவுன் இருந்துச்சு, இருந்தாலுமே இந்த லெவலில் ரிவர்சல் ஸ்ட்ரக்சர் இல்லை. ரிவர்சல் ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொல்லும்போது இந்த லெவலில் நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது யார் அப்படின்னா பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர். ஓகேங்களா? அப்போ 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணோம். ஒரு லாங் கேண்டில் வந்திருந்தாங்க, இருந்தாலும் ப்ரீவியஸில் பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக என்ட்ரியான லெவல்ஸ் இருந்துச்சு இன் 1 ஹவரில். ஸோ அதே ஸ்ட்ரக்சரை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த லெவலில் பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய செல்லருக்கான வேல்யூவான ஏரியாவை பிரேக் பண்ணி எக்ஸிட் ஆயிருக்கு, பிரேக் அவுட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த லெவலில் இருக்கக்கூடிய பையருக்கான வேல்யூஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் ஒரு பையருக்கான என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ இந்த ட்ரேட் நமக்கு ஸ்ட்ராங்கான பையருக்கான ப்ரெஷரை கொடுக்குதுன்னு சொல்லும்போது கேண்டில்ஸ்டிக் இப்போ நமக்கு என்ன நடக்குது, இதே மாதிரி ரிவர்சல் ஆகும், ட்ரேடு ப்ராஃபிட் ஆகும். இல்லை ரிஜெக்ஷன் மட்டும் கொடுத்துருக்கு, நான் 2 நிமிஷத்துக்கு ட்ரேட் எடுத்துட்டேன், இல்லை 1 நிமிஷத்துக்கு மேலே ட்ரேட் என்ட்ரி எடுத்துட்டேன்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் இந்த ரிஜெக்ஷன் ப்ரெஷர் வீக்காக இருந்துச்சுன்னா அடுத்து நமக்கு செல்லர் வருவாங்க, ட்ரேடு லாஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய அனலைஸுக்கான ஆன்சரை கொடுக்காம மார்க்கெட் மூவ் பண்ணக்கூடாது.
நம்ம ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ண வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. ஸ்ட்ரக்சர் தென் அதுக்கான ப்ரெஷர் அப்ளை ஆகுதாங்கிறத கவனிக்க வேண்டியது நம்ம கையில் இருக்குது. என்ட்ரி எடுத்துட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோன்னு விட்டுறக்கூடாது. ஸோ இதுதான் ஒரு ரிஜெக்ஷன். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ்லேருந்து இன்னொரு ப்ரைஸ் ஆக்டிவ் ஆகக்கூடிய ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி ட்ரேட் பண்ணுற மெத்தட்ஸ். இதுக்கு என்னென்ன கான்செப்ட் நேம் இருக்குன்னு சொல்லிட்டு ஐ ஹாவ் நோ ஐடியா. பட் மேக்ஸிமம் ஒரு மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லும்போது இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எடுக்கிறதுல எந்த விதமான குழப்பங்களும் இருக்காது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் மேபி கிடைக்குதுன்னா நம்ம இதில் ட்ரேட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த ஒரு ட்ரேடோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் அனலைஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரைஸை தெரிஞ்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 6 ட்ரேட் மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட் நல்ல ஒரு பெர்சன்டேஜில் நம்மளால் எடுத்துகிட்டு வெளியில் வந்துட முடியும். இல்லை இதுக்கு மேலே புஷ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு அடுத்து கூட ட்ரேட் பண்ணிக்கலாம். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சரை மறுபடியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் கூட டீட்டெயிலாகவே அப்லோட் பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.